السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، والحمد لله وعليكم والصلاة والسلام على رسول الله، ما بعد. فماذا كنا ندرس بالأمس؟ ما هي الجلسة الماضية التي درسنا فيها؟ نعم، ماذا فهمتم؟ நேற்றைய பாடத்தில் தாங்கள் என்ன விஷயங்களை படித்துக் கொண்டீர்கள்? புதிய வார்த்தைகள் அல்லது ஃப்ரேசஸ், தாபீராத்துகள், மஅலூமாத், புதிய செய்திகள், என்ன தகவல் கிடைச்சது உங்களுக்கு? நான் இது வந்து ஒரு முராஜா ரீகால். நம்ம வந்து எப்போதுமே வளமையாக மாணவர்கள்ட்ட கேட்கறது தான் நேரடி வகுப்புகள்ல. அதுல வந்து அதனால மாணவர்கள் பழைய வகுப்புகள்ல நடந்த செய்திகள்ல குறிப்பாக ஒத்த வார்த்தைகள் சொல்லலாம், புதுசா படிச்சது, தாபீராத்துகள், அதாவது பிரேசஸ், இடியம் பிரேசஸ் ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன், அல்லது மஅலூமாத்துகள், புதிய தகவல் ஏதாவது சொல்லியிருப்பேன். நேற்று நடந்த சில விஷயங்கள்ல குறிப்பாக அரபு நாடுகளுடைய பெயர்கள், கல்ஃப் கண்ட்ரிஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அது உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் குரூப்லயும் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். نعم அதை أستاذ. யாராவது ஷேர் பண்ண முடியுமா? ம். இது ஸ்க்ரீன்லையா? உங்களுடைய எக்ஸசைஸ் குரூப்ல, ம் உங்களுடைய டெலிகிராம் குரூப் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஆமாம். நேற்று நான் படித்த சில அரபு நாடுடைய பேர்களை இங்கிலீஷ்ல அரபிக்லயே போட்டிருக்கிறேன். ம் அதுல இருந்து ஏதாவது செய்திகள் சொல்ல முடியுமா நினைவில் இருந்தா? கல்ஃப் அரபிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அரபியில் எப்படி சொல்றது? கல்ஃப் அரபிக் கண்ட்ரிஸ். சொல்லுங்க, யார் சொல்லுவா? பேக்ரவுண்ட் சவுண்ட். الإماراتي الإماراتية. கல்ஃப் அரபிக் கண்ட்ரிஸ், வளைகுடா அரபு நாடுகள் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை? என்ன வார்த்தை நேற்று நம்ம பயன்படுத்தணும்? நீங்க சொல்றது வந்து அதுல ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பேர் சொல்றீங்க, ரைட்? أستاذ دول مجلس الدول تعاون المجلس الخليجية. التعاون. نعم نعم، ممتاز ممتاز. الدول مجلس التعاون الخليجي، GCC. GCC கல்ஃப் கண்ட்ரிஸ். அதான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நான். அதுல வந்து குறிப்பாக இந்த ஜிசிசின்றதுல என்ன நாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நான் சொன்ன மாதிரி குவைத், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, ஓமன் போன்ற நாடுகள்ல வரும். அதை நம்ம அரபியில வந்து எப்படி சொல்லுவோம்? உதாரணமாக ஒரு நாடு சொல்லுங்க அரபிக்ல. சவுதி அரேபியா எப்படி சொல்லுவோம்? المملكة العربية السعودية. المملكة العربية السعودية. تمام. மற்றவங்க சொல்லுங்க, வேற ஒரு நாடு பேர் சொல்லி. பஹ்ரைன் எப்படி சொல்லலாம்? சொல்லாத مملكة البحرين. ஏன்னா பஹ்ரைன்ங்கிறது ஒரு மன்னர் ஆட்சி நடக்கக்கூடிய மலிக், மொனார்கி, அதனால மம்லக்கான்னு சொல்லுங்க. ஓகே, வேற? ஓமான். ஓமன் நாட்டுக்கு சொல்லுங்க, யார் சொல்லுவா? ஓமன். ஒமான். என்ன அது? என்னது? டெமோக்ராட்டிக்கா அல்லது வந்து மொனார்கியா? சுல்தான். குடி. சுல்தான் தான், அரசர் பேர் சுல்தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அது பேர்? சல்தானா. சல்தனத்து ஒமான். சல்தனத் ஒமான். சுல்தான் ஆட்சி பண்ணக்கூடிய சல்தானான்னு சொல்லுவாங்க. ஆமா. குவைத். دولة الكويت. دولة الكويت. ممتاز. قطر. دولة قطر. دولة قطر. இப்ப சொல்லுங்க, துபாய். துபாய்ங்கிறது நாடா அல்லது அது ஒரு ஸ்டேட்டா? அப்ப ஸ்டேட்டுக்கு என்ன அரபில? விலாயத்துன். வாவ் லாம் அலிஃப் யா தா மர்பூத்தா. ஸ்டேட் விலாயத்துன்.
தௌலத்துல் நாடு. நாடு. இப்ப நம்ம என்ன விலாயத்துல இருக்கிறோம் இந்தியால? தமிழ்நாடுவா? விலாயத்து தமிழ்நாடு. ஆமா, அது மாதிரி அங்க ஒரு தனி ஒரு மாகாணம் தான் ஒரு விமானம். சரி, அதுல உள்ள 7 நாடுகள் சொல்ல முடியுமா யாராவது? 7 உஸ்தாத், அமீரகங்கள் சொல்றதா? ஸ்டேட்டுக்கு தமிழ்ல சொன்னீங்க, அரபிக்ல சொன்னீங்களா? விலாயா அதுக்கு என்ன வார்த்தை சொன்னீங்க? விலாயத்துன் விலாயத்துன் வழி வழி இறைநேசர்கள் வழி, அதுல வந்து விலாயா. வாவ் லாம் அலிஃப் யா தா மர்பூத்தா விலாயத்துன். ஓகே உஸ்தாத். விலாயத்துன் ஸ்கிரீன் எழுதிருக்கேன். ஓகேவா? ஆமா. இப்ப சொல்லுங்க, அந்த 7 அமீரகங்கள் சொன்னேன் இல்லையா, அது யார் சொல்லுவா? يا أخي عبد الرحمن ممكن إبراهيم. أبو ظبي. உஸ்தாத் கொஞ்சம் نعم. டிராவல்ல இருந்து வந்துட்டேன் உஸ்தாத். நான் பாடம் طيب கவனிச்சுட்டே طيب இருக்கிறேன். طيب டிராவல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ். ممتاز ممتاز. اوكي புரிஞ்சு கொண்டேன். فهمت. அதை நீ அரபியில சொல்லிருக்கலாமே. انا كنت في سفر. بارك الله في سفر. ஆமா. சொல்லுங்க சகோதரி மாஹிரா. அபுதாபி கரெக்டா சொன்னீங்க. அபுதாபி. دبي. அபுதாபி என்னது ஆக்சுவலா? أبو அபுதாபி ظبي. என்னது? அபுதாபி. அதான், அது அபுதாபிங்கிறது என்னது? மான்கள் அதிகமா இருக்கிற இடம் சொன்னீங்க சார். ஓகே, இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அது ஒரு நாட்டுடைய தலைநகரமா என்ன? அப்ப அந்த நாட்டுடைய பேர், அந்த நாட்டுடைய பேர் தலைநகரம். தலைநகரம். தலைநகரத்துக்கு என்ன சொல்றது அரபியில? கேபிட்டல். ஆசிமா. ஆசிமா. العاصمة. ஆசிமா எழுதுறேன் பாருங்க. ஆசிமத்து ஸ்கிரீன் எழுதிருக்கேன், தெரியுதா ஸ்கிரீன் எழுதுறது? நாம் யா உஸ்தாத். ஓகே, ஆசிமா. ஆசிமான்னு சொன்னா கேபிட்டல். ஓகே, இப்ப இது இது எதோட ஆசிமா? ஆசிமத்து யுஏஇ இல்லையா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதோடைய சுருக்கம் தான் யுஏஇ. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஐக்கிய அரபு அமீரகம். அரபியில் என்ன சொல்லுவோம்? அல் இமாராத் அல் அரபிய அல் முத்தஹிதா. அல் இமாராத் அல் அரபிய العربية அல் முத்தஹிதா. المتحدة. இந்த 7 அமீரகங்கள், 7 இமாராத்தில் சேர்ந்ததுதான் யுஏஇ. ஒரு அமீரகம் சொல்லிட்டீங்க, அபுதாபி. அடுத்தவங்க சொல்லுங்க, அதாவது அமீரகம் இதான் தலைநகர் துபாய். எல்லாத்துக்குமே. துபாய். மும்தாஸ். அதுக்கடுத்து அல் அமீரா அல் இமாரா சாலிசா. ஷாரிகா. ஷார்ஜா சொன்னீங்க. மும்தாஸ். ஷார்கா. அதுக்கடுத்து அஜ்மான். அஜ்மான். அதுக்கடுத்து ரஅசுல் ஹீமா. ரஅசுல் ஹீமா. ஓகே, அதுக்கடுத்து أم القويت. உம்முல் குவைன். அதுக்கடுத்து லாஸ்ட் எமிரேட்ஸ் இதுதான், புஜைரா. ஃபுஜைரா. மும்தாஸ். ஃபுஜைரா தாண்டிங்கன்னா ஓமன் பார்டர் வந்துடும். ஓமன் பார்டர். 2007 இப்படி உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க மாதிரி ஜமால் முகமது காலேஜ்ல பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ப்ரொஃபஸரா இருக்கும்போது. அப்ப எடுத்து படிச்சுட்டு இருந்த மாணவி யதார்த்தமாக, நீங்க அரபு நல்லா பேசுங்க உஸ்தாத், ஏன் நீங்க புஜியராக்கு வர முடியாது? ஏன்னா ஒரு கணவர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப விசா அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னேன். அது மஷாலா 1 மாசத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நானும் பிறகு போயிட்டேன். அதனால புஜியரா அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. ஐயா குமுல்லா. சரி, அப்ப அந்த 7 எமிரேட்ஸ் சேர்ந்ததுதான் யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். மும்தாஸ். சரி, இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஹல் கம்மல்னா ஹாதிஹி தத்ரீபா.
இந்த தத்ரீபாத்துல முடிச்சிட்டோமா? نعم. என்னாச்சு எல்லாரும் நிசப்தமா இருக்கு? لا இந்த أستاذ. தத்ரீப் لا முடிச்சிட்டோமா? أستاذ. செய்யுங்க பாப்போம். பிஸ்மில்லா. சையத் இப்ராஹிம் அவர் சஃபால இருக்கார் சொன்னால் ஓகே. இருக்கிறவங்க செய்யுங்க. உஸ்தாத் கூப்பிட்டீங்களா? ஆமா பாவா, உலகம் கிட்ட படிங்க. அப்படியா? நீங்க பிஸியா? இடையில வேலையா போயிட்டேன். இல்ல இப்ப படிக்கலாமா இல்ல சகோதரிகளை படிக்கலாமா? இல்ல இல்ல படிக்கலாம் படிக்கலாம் முடிஞ்சுச்சு. ஓகே ஓகே. சொல்லுங்க. மணி மணில் ஜவ் ஆனோ, யார் பசியா இருக்காங்க? ஜவாப் ஜவாப் சொல்லுங்க. முதல்ல நேற்று உரையாடல யார் பசியா இருந்தாங்க? الزوج. نعم نعم. சரி, இப்ப தாலிபாத்துக்குள்ள ஒருத்தவங்க கேள்வி சொல்லுங்க, இன்னொருத்தவங்க பதில் சொல்லுங்க. மாறி மாறி கேளுங்க. ايوه. أي وجبة على المائدة؟ نعم. الغداء على المائدة. طيب அப்படி ما சொல்றவங்க அது தர்ஜுமா பண்ணுங்க. طعام தமிழ் மீனிங் ஆ, லஞ்ச் டைனிங் டேபிள் மேல இருக்கு. ஓகே. ஆமா, இப்படி நீங்க கேளுங்க அவங்கள்ட்ட. ما طعام الغداء. லஞ்சுக்கு என்னெல்லாம் சாப்பிடும் உணவு இருந்துச்சுன்னு கேட்கணுமா சார்? அதுவா? نعم نعم. ஓகே. பதில் சொல்லுங்க மற்ற لحم சகோதரி. ம்ஹும். ولحم ودجاج ورز وسلطة وفاكهة. ممتاز. ஓகே. இப்ப அடுத்த من சகோதரி. الضيوف. نعم. من الضيوف. ضيوف بعض. من الضيوف. نعم. من الضيوف. ضيوف بعض. டி ப்ரொனன்சியேஷன்ல சொல்லுங்க. து بعض. ضيوف சொல்லுங்க ஒரு தடவை. ضيوف. ضيوف. نعم نعم. تمام. அடுத்த சகோதரி பதில் இருக்கு. والدي ووالدتي وأخي. تمام يا أخي سيد إبراهيم أين هم؟ هي في هي في غرفة الجلوس. لا هم இப்ப அவங்க சொன்னாங்கல்ல இவங்கலாம் வந்திருக்காங்க sorry. ضيوف. أين هم؟ نعم. هم في غرفة الجلوس. تمام. أين هذا الحوار؟ أين هذا الحوار؟ الحوار بين الزوج والزوجة. لا أين எங்கே? ஓ சரி, அதாவது எங்கே இந்த ஹிவார் நடக்குதுன்னா எங்கன்னா أي مكان أي مكان. بيت خارج البيت داخل البيت أين؟ நான் உங்களுக்கு குழு கொடுத்துட்டேன். தாஹில் பைத்தா خارج البيت. داخل بيت. نعم ممتاز. طيب அடுத்த சகோதரிகள். ماذا أستاذ இதுக்கு تأكل في அர்த்தம் என்ன الغداء؟ உஸ்தாத்? أين هذا الحوار? இந்த உரையாடல் எங்கே நடந்தது?
அதுக்கு ஆன்சர் ஒண்ணு சொன்னீங்க உஸ்தாத், அது புரியல உஸ்தாத். அதாவது வீட்டுக்குள்ளேயா வீட்டுக்கு வெளியேவான்னு கேட்டேன். ஓகே உஸ்தாத். தாஹிலல் பைத்னு சொன்னாங்க, வீட்டுக்குள்ள. ஓகே. இப்ப இது வந்து ஃபுஸ்ஹா கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல தான் தாஹில் ஹாரிஜ்னு சொல்லுவாங்க, உள்ளே வெளியே. தாஹில்னா உள்ளே, ஹாரிஜ்னா வெளியே, இல்லைங்களா? ஆனா இப்ப வந்து அல்லுகா அத்தாரிஜால, லுகா அத்தாரிஜா எழுதுறேன் பாருங்க, லுகா தாரிஜா, தாரிஜா. தாரிஜா அப்படின்னா என்ன? கலக்கியல் அரபி, கொச்சை அரபி. லுகா தாரிஜால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜுவா பர்ரான்னு சொல்லுவாங்க. ஜுவான உள்ள, பர்ரான வெளியே. நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்றேன். உதாரணமா கேட்கிறாங்க, ஒயின் பாபா, ஃபாதர் எங்கன்னு கேட்கிறாங்க. ஜூவா அப்படின்னா எடுத்தா உள்ள இருக்கிறாரு, பர்ரா வெளியே போயிட்டாரு. தலா பர்ரா, தலா பர்ரா மானா ஹரஜ மினல் பைத். இப்ப இவ்வளவு பெருசா இருக்குல்ல, ஹரஜ மினல் பைத், வீட்டை விட்டு சென்று விட்டார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க சிம்பிளா? சொல்லுங்க. பர்ரா. ஜுவா வல பர்ரா, பர்ரா. தலா பர்ரா அப்படின்னா வெளியே போயிட்டார். இது வந்து இந்த இந்த ஒரு ஆக்சென்ட் இருக்குல்ல, இந்த ஒரு லஹஜா, அதான் சொல்லுவாங்க அரபி லஹஜா. லஹஜன் ஆக்சென்ட். இந்த ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, இது வந்து சவுதி டயலாக் ஆக்சென்ட், லஹஜா சொல்லுவாங்க. லஹஜா, லஹஜத்துன் அப்படின்னா டயலாக், ஆக்சென்ட். இது என்ன ஆக்சென்ட் அப்படின்னு சொன்னா, சாரி, இது சவுதி ஆக்சென்ட். அப்ப சவுதி ஆக்சென்ட்ல அவங்களுடைய ஒரு ஸ்டைல்ல, சவுதி ஸ்டைல்ல தலா பர்ரா அப்படின்னு போயிட்டாரு. இத்லா பர்ரான்னா கெட் லாஸ்ட்னு இருக்கும், அப்படி மீனிங் மாறி இருக்கும். தலா பர்ரா அப்படின்னா போனான், இத்லா பர்ரான்னா அம்ரு ஃபஅல், நீ வெளியே போ, கெட் லாஸ்ட். அப்படிங்க இத்துல இத்லா பர்ரா. பர்ரா, அது அம்ரு ஃபஅல். இத்லா, இத்லா இத்லான போ அப்படின்னு. எனக்கு நினைவுனால சொல்றேன். எங்க படிச்சோம் இப்ப? ماذا تأكل في الغداء؟ نعم، ما الجواب؟ لدينا இதுடா. لدينا இல்ல, இது வந்து பொதுவா கேக்குறாங்க, மேல வந்ததுல இல்ல. பொதுவா நீங்க லஞ்ச்ல என்ன சாப்பிடுகிறீர்கள் அல்லது சாப்பிடுவீர்கள் கேக்குறாங்க. மத தக்குள் ஃபீல். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. آكل آكل في الأرز. ஆக்குலு அர்ருஸ. الرز في الغداء. வெறும் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? சால்னாலும் சாப்பிட மாட்டீங்களா? கிரேவி, கிரேவி என்ன? كيف نقول جريفي في اللغة العربية؟ سلطة. சலத்தான்றது சாலாட், சைட் டிஷ் தான். சால்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? குழம்பு. இதாமுன், 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 இதாமுன்னா குழம்பு. குழம்பு. இன்னொரு வார்த்தை இருக்குது, மரக்குன். மரம், மரம், மரக்குனாலும் குழம்பு தான். அப்ப எப்படி சொல்லுவீங்க? انا اكلت اليوم في الغداء. நான் மதிய சாப்பிட்டேன். الرز مع المرق, குழம்போடு. என்ன குழம்பு? மீன் குழம்பு. அப்ப என்ன சொல்லுங்க? முதாஃப் முதாஃப் இலைஹி. சமக்கு. السمك. السمك مرق.
நமக்கு மறக்குன்னு வராது. மறக்கு சமக் முதாஃப் முதாஃப் இலைஹி. மறக்கு என்பது முதாஃப் ஆகும், சமக் முதாஃப் இலைஹி. ஆமா, மும்தாஸ். அவ்வளவுதானா? வேற வேற சைட் டிஷ் சாப்பிடலையா? இப்போ உதாரணமாக இப்ப என்ன கற்பனைக்கு சொல்றேன் நான். அப்ப என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? இப்ப நீங்க சொல்லலாம் மீன் குழம்பு சாப்பிட்டு, அப்ப மீன் பொரிச்சு சாப்பிட்டீங்களா அல்ல அவிச்சு சாப்பிட்டீங்களா? அடுத்த கேள்வி. கேஃப் நுக்குல் பிலோகத்தில் அரபியா பாயில்டா அல்லது ஃப்ரையா? அப்ப இதுக்கு அரபி அரபிக்கு வார்த்தை தெரியல. நான் சொல்றேன். No issues. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாயில்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க? மக்களி. என்ன சொல்லுவாங்க? மக்களி. மீன் காஃப் லாமியா மக்களி. உதாரணமாக பயத் மக்களி, லஹம் மக்களி, சமக் மக்களி. என்ன பாயில்டு, அவிக்கிறது. அவிச்ச கோழி, அவிச்ச முட்டை, அவிச்ச இறைச்சி. சரிங்களா? குறிப்பா முட்டைக்கு, அவிச்ச முட்டைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தோல் உரிச்சு மஸ்லூக் சொல்லுவாங்க. ரெடியா சாப்பிடுற மாதிரி. சொல்லுங்க சகோதரி. மஸ்லூக் சொல்லுவாங்களா உஸ்தாத்? மும்தாஸ். அதான் சொல்லுவாங்க பயல் மஸ்லூக். என்ன சொல்லுவாங்க? பயல் அவிச்சதுக்கு. மஸ்லூக். மும்தாஸ். மஸ்லூக் அதாவது அவிச்சு அதை உரிச்சு எடுத்து சாப்பிடுறது. மஸ்லூக். மறக்கலாம் சரி. இப்ப நான் பொரிச்சது கேட்டேன். ஃப்ரைடு யார் சொல்லுவா? மஷ்வி. மஷ்வி. அரபு நாடுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷவாயா ஹவுஸ் ஃபேமஸ் சவுதியில. ஷவாயா ஹவுஸ். நீங்க மக்கா மக்களின்னு மதீனாக்கே சொல்லுவாங்கல்ல உஸ்தாத் லுகத்துல் அரபியால. அதான் சொல்லிட்டேன் முன்னாடி. மக்களின்னு சொன்னா அவிச்சது பாய். முதல்ல மக்களி சொன்னோம், அப்ப நீங்க சொன்ன மஸ்லூக் சொன்னோம். ஆனா மஸ்லூக்ங்கிறது வந்து முட்டைக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. பொதுவா இறைச்சிக்கு அது அவிச்சதுன்றதுக்கு மக்களி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சுட்டோம். இப்ப நான் கேட்கறது என்ன? ஃப்ரைடு அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? எழுதிருக்கனா? மீன் ஷீன் வாவ் யா மஷ்வி. மஷ்வின்னா பொரிச்சது. பார்த்தேன் கூகுள்ல மகளின்னு ஒண்ணு இருக்கு, மஸ்தின்னு ஒண்ணு இருக்கு. இல்லா ரப்பி அதான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே மஸ்லூக் அப்படிங்கிறது முட்டைக்கு அவிச்சது சொல்லுவாங்க. மக்களி அப்படிங்கிறது அவிச்சது சொல்லுவாங்க. இது முடிஞ்சிருக்கு. சாப்டர் முடிச்சிட்டோம். பின்னாடி சவுண்ட் பயங்கரமா இருக்கு. சஃபர்ல இருக்கு, அதான் சொல்றேன். ஓகே, ஆமா. இப்ப நம்ம கடைசி எங்க பார்த்தோம்? இப்ப ஒவ்வொருத்தவங்களும் நீங்க சொல்லுங்க என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத அரபியில ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எப்படி சொல்லணும்? ஆனா அகல்து அல் யௌம் ஃபில் கதாஇ டேஷ். ஸ்டார்ட் பண்ணுங்க சகோதரர். மற்றவங்க சொல்லுங்க. சாட்ல கூட சொல்லுங்க. சாட்ல கூட சொல்லுங்க. வெளியே இருக்கிறவங்க சொல்லுங்க. டிராவல் இருக்கிறவங்க சாட்ல கூட எழுதலாம். அதாவது நம்ம வந்து ஃபங்க்ஷனல் அரபிக் எப்ப நம்ம படிச்சுக்கிறோமோ அப்பதான் அது பிரயோஜனமா இருக்கும். தியோரிட்டிக்கலாக புக்ல உள்ளது படிச்சோம்னா அது கண்டிப்பா அது மூலியமா ஸ்போக்கன் அரபிக் நம்மளால பேச முடியாது. لا نستطيع أن نتكلم باللغة العربية بالنظرية. theoretically நம்ம போனோம்னா we can't speak. فعلينا أن نتدرب أو نمارس أو نتحاور. இப்ப நான் 3 வாரம் சொல்லியிருக்கிறேன். அலைனா we have to. அலைனா நம் மீது கடமை, நாம் கண்டிப்பா செய்யணும். அலைனா அன் நத்தஹாவர் ஹிவார். ஹிவார் செய்யறது உரையாடுவது. அவு நத்தஹத்தஸ பேசுவது. அவு நுமாரிச மாரச யுமாரிசு முமாரசான பயிற்சி செய்யறது. பில் லோகத்தில் அரபிய அரபு மொழியில் பயிற்சி செய்ய வேண்டும்.
واضح كلام؟ كلام واضح يا إخوة؟ نعم يا أستاذ. نعم يا இப்ப சொல்லுங்களேன் ஒருத்தவங்களும். சரி, நான் أنا எதுல ஆரம்பிக்கிறேன்? أكلت சொல்லுங்க, நீங்க ஆரம்பிங்க. பிஸ்மில்லா. நான் أنا أكلت في اليوم الغداء ம். ورز نعم. ايوه. ودجاج. دجاجة. ايوه. உஸ்தாத் அந்த குழம்பு அதை எப்படி சேர்க்கணும்? مرق மரக்கும் الدجاج. مرق الدجاج. அருஸ் مرق ومرق الدجاج. دجاجة. نعم. ممتاز ممتاز، بارك الله فيك. ஒரு சகோதரர் அனுப்பிச்சிருக்கிறாங்க டிராவல்ல உள்ளவங்க. انا اكلت اليوم برياني الشاة. ممتاز بارك الله فيك. نعم. அப்ப பிரியாணி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, உருஸ் இருக்குல்ல, அருஸ் அதே கேட்பாங்க. இப்ப அரபு நாடுகளுக்கு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல அவங்க என்ன கேட்பாங்க? ருஸ் அபியவா, ருஸ் புகாரியா, ருஸ் பிரியாணியான்னு முதல்ல கேட்பாங்க. என்ன ரைஸ் வேணும் உங்களுக்கு? பிரியாணி ரைஸா அல்லது புகாரி ரைஸ்னா அந்த சிவப்பு கலர்ல இருக்கும், அது மாதிரி ஒயிட் ரைஸான்னு கேட்பாங்க. இப்ப ருஸ்லயே பாருங்க 3 விதமா கேட்பாங்க. இப்ப பிரியாணி சாப்பிட்டோம்ன்றது எப்படி சொல்றது? சகோதரர் சொன்ன மாதிரி சொல்லலாம். கல்து பிரியாணி அஷாத், மட்டன் பிரியாணி. ஆனா ஷாத்துன்னு சொல்றது இல்ல, லஹம் கனம் அல்லது ஹரூஃப், கனம் அல்லது ஹரூஃப். சரிதானே? ஷாத்துன்றது பயன்பாட்டில் இல்லை, ஆனா கிதாபில் எழுதுறாங்க ஷாத்துன்றது. ஓகே, மற்றவங்க சொல்லுங்க. மற்ற சகோதரர்கள். சையத் இப்ராஹிம் சொல்லுங்க. சரி, சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமாம். வேற யாரும் இருக்காங்க? சகோதரர் அப்துல் ரஹ்மான், நீங்க டிராவல் இருக்கீங்க, நீங்க எழுதி வேணா காமிங்களா? ஷாஹின் ஜெய்னப் சகோதரி, சப்ரீன் ஃபாத்திமா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாஹிரா يلا. أنا أكلت نعم. أنا أكلت في يوم الغداء نعم. برياني الدجاج. ممتاز بارك الله فيكم جميعا. பொதுவாக உணவுகளை சாப்பிட்ற விஷயமாக யாராவது சொன்னாங்கன்னா, எப்படி நம்ம ஷேர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அஸ்ஸக்கல்லா அக்ரமக்கல்லா, அது போல பாரக்கல்லான்னு சொல்லிடணும். சரிதாங்க? தையல். இப்ப நீங்க உங்களுக்கு ஒருத்தர் துவா செஞ்சுட்டாரு. இப்ப நம்ம ஜவாப்ல என்ன சொல்லுவோம்? கைஃப நருத்து அலல் அத்துஆ, கைஃப நருத்து அலல் துஆ, அல்லது கைஃப நுஜீப், எப்படி பதில் சொல்லுவோம்? பாரக்கல்லாஹு ஃபீக் நான் சொல்லிட்டேன், நீங்க எனக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? وإياكم. இன்றைய சூழலை இந்த அலைபேசியால் எப்படி தெளிவாக மாற்றப்படுகிறோம். ஏனென்றால் அலைபேசி அந்த அளவிற்கு நமக்குள் வந்து விட்டது. சொல்லலாம். ஒஃபீக்கும் பாரக்கல்லா, இதான் சரியான முறை. மும்தாஸ். ஒஃபீக்கும் பாரக். வஇய்யாக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அரபுகள் இப்ப யாரும் பயன்படுத்துறது இல்லை. அதுலயே கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம அரபுகளா அஜமுகளா. இப்ப அரபு படிச்சு பேசுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரிதானா? அதனால ஒஃபீக்கும் பாரக் சொல்லலாம், பாரக் அலைக்கும் சொல்லலாம். அப்ப துஆக்கள் இயல்பாகவே அரபுகள்கிட்ட ஒரு வழக்கமாக இருக்கு. ஹையாக்குமுல்லா பையாக்கும் யதார்த்தமா சொல்லுவாங்க எப்போதுமே. மாமானா ஹையாக்குமுல்லா பையாக்கும். அவங்களே பேக்ரவுண்ட் தான் சவுண்ட் அதிகமா கேட்கு. ஹயாத்தின் அதிகரிக்க செய்வானாக அர்த்தம் வருமா உஸ்தாத்? மே அல்லாஹ் bless you. அதுதான், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஹையாக்கல்லா. பையாக்கல்லாங்கிறது பனல்லாஹு லக்கும் பைத்த ஃபில் ஜன்னah, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல வீடு கட்டி திறக்கும். அதான் பையாக். ஹையாக்கல்லா பையாக். இது அரபுகள் அதிகமா பயன்படுத்துறாங்க, நம்மளும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தணும். நம்ம சாதாரணமா தமிழ்ல பேசினாலுமே மற்ற சகோதரர்கிட்ட என்ன செய்வோம்? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நேரத்தில் துவா கபூல் செய்வான்னு தெரியாது. துவா முஸ்தஜாப். அதனால நம்ம மாறி மாறி துவா செய்யும் போது அல்லாஹ் நம்மளுடைய துவா கபூல் செய்யும். إن شاء الله. يعطيكم العافية.
பொதுவா துவால வந்து உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். எப்படி அரபியில சொல்லலாம்? சொல்லுங்க சகோதரிகள், சகோதரர்கள், எனக்கு துவா செய்யுங்கள். என்ன? 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு தஅவாத்துக்கும், தஅவாத்துக்கும், தஅவாத்துக்கும் அப்படின்னா நீங்க எனக்கு துவா செய்யுங்க. சரிதானே? அம்ரு ஃபஅல்ல சொல்றதா இருந்தா உதுஉ லி, உதுஉ லி, உதுஉ லனா, எங்களுக்காக துவா செய்யுங்க. உதுஉ லனா, உதுஉ லி, எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்றேன், இப்ப சொல்ல வந்தது. இன்ஷா அல்லான்னு சொல்லலாமா அல்ல துவா செய்யணுமா? இன்ஷா அல்லான்னு சொன்னா கடனா போயிடும். ஏன்னா நம்ம துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டோம். அப்ப கடனுக்கு உடனே பதில் சொல்லணும் இல்லையா, கொடுக்கணும் இல்லையா உடனே. அதனால பெரும்பாலும் துவா செய்யுங்கன்னா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், யுஅதிகல் ஆஃபியா, ஹய்யாக்குமுல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக், ரஃபஅல்லாஹு மகாமக், அஅஸக்கல்லாஹ், அக்ரமக்கல்லாஹ், இப்படி ஏதாவது துவா செஞ்சாங்க. சரிதான சகோதரிகள், சகோதரர்கள்? ஹல் نعم يا ஃபஹிம்தும்? أستاذ. فهمت يا أستاذ. அரபுகிட்ட வந்து ஒரு வழக்கம் என்ன இருக்குன்னா யதார்த்தமாகவே நீங்க உதாரணமாக அவங்களுக்கு பாரக்கல்லான்னு சொல்றீங்கன்னா அவங்க திருப்பியும் வஃபீக் பாரக் அதோட நிப்பாட்டவே மாட்டாங்க. மாறி மாறி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். அதுலயும் குறிப்பாக அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா யுஅதிகல் ஆஃபியான்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி அவங்கள்ட்ட வழக்கம் இருக்கு. அரபுகிட்ட என்ன சொல்லுவாங்க? யுஅதிகல் ஆஃபியா, அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பானாக. சொல்லுங்க. யுஅதிகல் ஆஃபியா. يؤتيك العافية. بالعين، بالعين، بالعين. نعم. அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பானாக. ما معنى العافية؟ ما معنى العافية؟ ஆரோக்கியம். ஆரோக்கியம். ஆஃபியத்துக்கு ரொம்ப ஆழமான பல அர்த்தங்கள் இருக்குது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறியாமல் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வச்சிருக்கிறானோ, துன்பங்கள் வரும்னு வச்சிருக்கிறானோ, கண்ணேறுகள், சூனியங்கள், என்ன விஷயம் இருந்தாலும் அதை அல்லாஹ் இதை தவிர்த்துருவோம். அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்து என்ன செய்வா தவிர்த்துருவோம். அதனால உடல் சுகம் மட்டும் கிடையாது, ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஆபத்துகளை விட்டு தூரமாகுது. அதனாலதான் ரசூலுல்லாஹி நமக்கு சொன்னாங்க சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் அரபுகளுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி யுஅதிகல் ஆஃபியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு துஆ. இப்படியும் சொல்லலாம், ஆஃபாக் அல்லாஹ், மாதியான ஃபேல சேர்த்து சொல்லலாம். ஆஃபாக் அல்லாஹ்னு சொல்லலாம், யுஅதிகல் ஆஃபியான்னு சொல்லலாம். ஆனா என்ன கொடுமைன்னா ஹிந்தியில சொல்லுவாங்கல்ல, ஏக் ஜுபான் கா காலி, ஏக் ஜுபான் கா போலி, தூசரி ஜுபான் கா காலிம்பாங்க. அது மாதிரி ஒரு மொழியில் பேச்சு, மறுமொழியில் ஏச்சு. இது வந்து லெபனான் பாஷையில, லெபனான் அரபியில, மொரோக்கன் அரபிக்ல வந்து இது திட்டுறதாவும் அர்த்தம் இருக்கு. அவங்களுடைய பாஷையில சொன்னோம்னா யோசிக்கல் ஆஃபியானா அது கலக் அல்லாஹு பின்னார்னு இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ஒரு நரகத்தில் போடுவானான்னு. புரியுதுங்களா? أستاذ. ஆமா. அதனால எந்த நாட்டுக்காரவங்க அப்படின்னு பார்த்து பேசணும். பொதுவாக எல்லா அரபுகளுமே யோசிக்கல் ஆஃபியானா புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மக்ரிப் லெபனான்காரவங்க மட்டும் அதை தவறா எடுத்துக்கிறாங்க. சரி, நான் ஒரு தடவை சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க இது என்னுடைய வழக்கம் இல்லை, இப்படி சொல்றது இல்லை அப்படின்னு. ஆமா. இப்ப இந்த பக்கத்துக்கு வந்துருவோம். ரக்மு சஃபாக்கம் மியா சித்தா அஷர் 116 தத்ரீபுல் அவ்வல். தமா. இப்ப இதுல எல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி கடந்து போங்க. இக்ராஉ இக்ராஉ அஸ்மா அஸ்ஸூரா, இந்த சூறால சொல்லப்பட்டிருக்கூடிய பெயர்கள். السمك. அதுல இருக்குது, அதுல இருக்கு. ஆமா. இப்ப நம்ம எப்படி சொல்லலாம்டா, இதுக்கு ஜெம்மு சொல்லுங்க. ஜெம்மு ப்ளூரல். ப்ளூரல் ப்ளூரல் ஜெம்மு, சமக்குடைய ஜெம்மு. அஸ்மாக், சமக்குடைய ஜெம்மு அஸ்மாக். மீன் மார்க்கெட் எப்படி சொல்லலாம்? இப்ப சூக்குல் அஸ்மாக். சூக்குல் அஸ்மாக். சூக்குல் அஸ்மாக். கறிக்கடை சூக்குல் லஹம். சூப்புல் லஹம். سوق اللحوم، سوق اللحوم. ممتاز. تمام.
தமருடைய ஜெமு நேத்து கூட சொன்னோம். தமராத். சுமூர். சுமூர். தமராத். ஐயோ. அடுத்து மாவுடைய ஜெமு நேத்து கூட சொன்னேன். மியாஹுன். 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 சரி, தஜாஜோட ஜெமு தஜாஜ். ஃபதஹ் தால் சொல்லுவாங்க, கஸ்ர் தால் சொல்லுவாங்க. திஜாஜ். தஜாஜாத். தஜாஜாத். லஹமுடைய ஜெமு கொஞ்சம் மட்டும் சொன்னோம். லஹம். ஷாயாத்துன்னு சொல்ல மாட்டாங்க. சலத்தா சலத்தா தான். ஹலீம். அஹலுப். அஹலுப். அருஸ். அருஸ் தான். خبز. خبزات. خبزات. تمام. قهوة. قهوة தான். فاكهة என்ன சொல்லலாம்? ஃபவாக்கிஹுன். فواكه. ஃபவாக்கிஹ். طيب طيب خلاص. இப்ப இது தத்ரீப் தத்ரீபுல் கலம், தத்ரீபுல் தானி. அதனால விட்டுருவோம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்றதுக்கு என்ன சொல்றது அரபில? نتجاوز. نتجاوز. تجاوز. يتجاوز அல்லது نتجاوز. تمام. இது முஃப்ரதாத்துல் இதாஃபிய்ய. الأولى الثانية الثالثة الرابعة الخامسة. எண்களை பத்தி சொல்றது. இது பசீத் ஜித்தன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி தத்ரீப் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். تمام. இதே நம்ம செய்வோம். نتجاوز. تمام. وصلنا الآن التراكيب النحوية. التدريب الأول. أيوة. الغداء. இப்ப இந்த பிக்சர்ல இந்த சூறால இருக்கக்கூடியது அல் கதா. இப்ப என்ன செய்யணும்? தாலிபு அவ்வளவு எப்படி கேட்கணும்? ஐனல் கதா. தாலிபு தானி அல் கதாஉ அலல் மாஇதா. அவ்வளவுதான். சொல்லுங்க மற்றவங்க. ஐயோ. ஐனல் ஃபதூர். ஐனல் ஃபதூர். ஃபதூர். الفطور على المائدة. نعم. الفطور بفتح الفاء. الفطور على المائدة. تمام. அடுத்த சகோதரர். أين العشاء؟ العشاء على العشاء. العشاء على المائدة. نعم. العشاء. العشاء அப்படின்னு சொன்னா அஷாண்டே போதும். العشاء على المائدة. تمام. அப்ப கஸ்ரா போட்டா ஸலாத்துல் இஷா ஆயிரும். ஃபதஹா போட்டோம்னா இரவு சாப்பாடு ஆயிரும். العشاء. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் تعشى تمشى تغدى تمدى. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. تعشى تمشى அப்படின்னா என்ன? இரவு சாப்பாடு சாப்பிட்டு நடக்கணுமா. தகத்தா மதிய சாப்பாடு சாப்பிட்டா தமத்தா சாஞ்சிடணும். அவ்வளவுதான். அதாவது படுக்கணும். கமர் சீதிக்கணும். முதையை நேராக ஆக்கணும். சொல்லுங்க, யார் பழமொழி யாரு சொல்லுவா? تعشى تمدى. تعشى تمشى. மஷானா நடக்கிறது இல்லையா? تعشى تمشى. இரவு சாப்பாடு சாப்பிட்டா تمشى. نعم. அடுத்து தகத்தா தமத்தா. தகத்தா மதிய சாப்பாடு சாப்பிட்டா தமத்தா. மத்தான கையை கால் நீட்டி படுத்துறோம். ஒரு கைலுலா மாதிரி சிரிப்புக்கும் அது சொல்றாங்க. பழமொழிக்கு என்ன சொல்றது அரபியில? பழமொழி
أمثلة. أمثلة مثل جمع أمثلة. طيب يلا தொடர்ந்து செய்யுங்க تدريب. أين السمكة أين أين السمك. السمك பதில் சொல்லுங்க. السمك على المائدة. تمام. அப்படி ஒருத்தவங்க அப்படி சொல்லுங்க, ஒண்ணா சொல்லுங்க. أين الدجاج. சொல்லாதவங்க சொல்லுங்க. الدجاج على المائدة. تمام. أين الماء. الماء على المائدة. تمام. أين الفاكهة. الفاكهة على المائدة. أين القهوة. القهوة على المائدة. أين الحليب. الحليب على المائدة. تمام. உங்க சைடுல இருந்து சொல்லுங்க. வேற என்ன டைனிங் டேபிள் வைக்கிற மாதிரி உள்ள மைண்ட்ல வர்றது அரபில. டிஷ்யூ பேப்பர். ஒரு சந்தேகம். தபக்கு. தண்ணீர் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கு. அப்படிங்கும்போது அதை வந்து ஃபில்லுன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று தானே சொல்லணும். நம்ம அங்க தட்டுலே இல்லை இல்லையா, அது எப்படி சொல்றது? எப்படி தண்ணி வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஷமீம் பேசுறேன் உஸ்தாத். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது தண்ணி வந்துட்டு கோலையில இருக்கு, அதாவது கிளாஸ் அதுக்குள்ள இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு வேற ஏதாவது தானே சொல்லணும். நம்ம இதான் சொன்னோம். மேபி நான் நேத்து கிளாஸ் வந்து சஃபர்ல இருந்ததுனால பாக்கலாம்னு நினைக்கிறேன். இதான் சொல்லியிருந்தோமா? நீங்க கேக்குறது நல்ல கேள்விதான். தண்ணீர் கிளாஸ்க்குள்ள இருக்கு. கிளாஸ் எங்க இருக்கு? டேபிள் மேல இருக்கு. அதுதான் பேசிட்டு இருக்கோம். அல்மாஉ ஃபில் கூபி அல் கூபு அலல் மாயிதத்தி. சிம்பிள் தானே? ஓகே. இப்ப தண்ணீர் சொன்னா தண்ணியை ஊத்தி இருக்கிறது சொல்லல. தண்ணினா கோப்பையில் உள்ள தண்ணி. இப்ப ஹலீபுன்னு இருக்கு. ஹலீப்னா கோப்பையில் உள்ள ஹலீப். கஹுவான் இருக்கு, கோப்பையில் உள்ளது. பாக்கிஹான் இருக்கு, தபக்ல உள்ளது. சமக்குன்னு இருக்கு, தபக்ல உள்ளது. அப்படிதானே? அது மாதிரி. تمام. طيب التدريب الثاني تبادلي السؤال والجواب مع زميلك كما في المثال. اللحم السمك الدجاج இதெல்லாம் இருக்கு. அந்த طالب அவரு கேட்பாரு ماذا تأكل في الغداء. آكل اللحم. இப்போ ஒவ்வொருத்தரும் கேள்வி கேளுங்க, அதோட தர்ஜுமா செஞ்சு மற்றவங்க பதில் சொல்லுங்க. அப்படியே தத்ரீப் பண்ணுங்க. 7:53 ஆயிடுச்சு. ஷார்ப்பா 8 மணிக்கு எனக்கு இன்னொரு ஜூம் கிளாஸ் இருக்கு, தர்பியா கிளாஸ். அவரோட லிங்க் நான் எல்லாத்துக்கும் அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம குரூப்ல எல்லாரும் இணைஞ்சிக்கணும். ஒரு 1/2 hour தான், 8 to 8 ஒரு தர்பியா வகுப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். மற்ற மாணவர்கள் இணைஞ்சிருப்பாங்க. சரி சொல்லுங்க. ماذا تأكل في الغداء. பதில் சொல்லுங்க. சொல்லுங்க ஷமீம். آكل اللحم. آكل اللحم. اللحم. نعم. ماذا تأكل في الغداء. آكل السمك. அடுத்த சகோதரி கேளுங்க. ماذا تأكل في الغداء. இப்ப நீங்க வந்து தأكلன்னு சொல்லக்கூடாதுல்ல. நீங்க என்ன சீகால சொல்லணும்? இது வந்து முதக்கர் சீகா. முஅன்னஸ் சீகால எப்படி சொல்லலாம்? تأكلين. அப்படி கேளுங்க. ماذا تأكلين في الغداء. آكل الدجاج. تمام. ماذا تأكلين. கேளுங்க. تفضل. نعم. ماذا تأكلين في الغداء. آكل السلطة. سلطة. نعم. ماذا تأكلين في الغداء. آكل الأرز. ماذا تأكلين في الغداء.
آكل الخبز. ماذا تأكلين في الغداء؟ آكل الفاكهة. மும்தாஸ் மும்தாஸ். இப்ப அல் கதா அப்படிங்கிறதுல தால்ல வந்து புள்ளி இருக்கா நுக்சா இருக்கா? لا أستاذ. இப்ப இதுக்கு வந்து புள்ளி உள்ளது புள்ளி இல்லாததுக்கு நான் ஒரு சின்ன ஒரு முஸ்தலா சொல்லி கொடுத்துருக்கேன். யார் சொல்லுவாங்க? தால் வந்து புள்ளி உள்ளதா புள்ளி இல்லாதா கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் அரபில? தால் முஅஜமாவா முஹ்மலாவா? முஅஜமானா புள்ளி உள்ளது, முஹ்மலானா புள்ளி இல்லாதது. இப்ப இங்க உள்ள தால் என்னதுங்க? ஐ நோ மின தால் ஹினா مؤملة. இல்ல அது முஹ்மலா. முஹ்மலா இப்ப முஹ்மலான்னு சொல்லணும், இல்லாததுன்னு சொல்லாங்க. கொஞ்சமா டெவலப் பண்ணிக்க ஆரம்பிக்கும். சரிதானா? ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிதானே? இப்ப நமக்கு வந்து குழப்பமா இல்லையா? கைனா ஐநான்னு கேட்போம். அப்ப எப்படி கேட்கலாம்? முஅஜமான்னு சொன்னா கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க. சரி இது கைனு, முஹ்மலான ஐனு. இது வந்து உலமா லொகா, லொகாவுடைய அறிஞர்கள் இப்படி ஒரு அப்ரிவேஷன் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப இதே இது முஅஜமா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரதா அவு ரிதா, அதுவும் உணவு தான். ரிதான பொதுவா உணவு, ரதான மதிய உணவு. புரியுதுங்களா? نعم. அதுக்கப்புறம் ரிதா உன் அப்படின்னா உணவு, ரதா உன் பத்தகா வச்சு அது மதிய உணவு. தமாம். ஐயோ கலாஸ். இப்ப டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. எனக்கு 3 நிமிஷம் அடுத்த இதுக்கு நான் முன்தக்கில் ஆகணும். இதோட வகுப்பு முடிச்சுக்குவோமா இன்ஷா அல்லாஹ். நான் அந்த குரூப்ல அந்த லிங்க் போடுறேன். இப்ப கூட இந்த சாட்ல கூட நான் போடலாம் நினைக்கிறேன். லிங்க் வந்திருக்கா? نعم أستاذ. ஓகே. அதுல டக்குன்னு மாறி இருக்கு. இதுல இருந்து வெளியே வந்தா தான் அங்க போக முடியும். சரி, நான் முதல் இதை இது பண்ணிக்கிறேன். சுபஹான் ரப்பிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இன்ஷா அல்லாஹ்.